பிரைஸ் த லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 19ஆம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Samuel chapter 24 verse 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது ஒரு தவறு, அதாவது ஒரு தவறை அவர் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இந்த நாட்களிலே அநேகர் இதை செய்வது உண்டு. அது விசேஷமாக மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக இருக்கிறவங்க தங்களுக்கு எவ்வளோ பலன் இருக்குது, தங்களுக்கு எவ்வளோ வாரில் பீப்புள் இருக்காங்க, எவ்வளோ வார் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் கணக்கிடுகிறது தவறு கிடையாது. ஆனால் தாவீது கர்த்தரோடு நடந்த வாழ்க்கை அனுபவத்தில் அது தவறாய் காணப்பட்டது. ஏனென்றால் அது எதை குறித்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாவீது கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் தன்னுடைய மனிதர்களுடைய பலத்தை அவர் சார்ந்து கொள்ளுகிற வண்ணமாக அது காண்பிக்கப்பட்டபடியினால தேவன் அதை அனுமதிக்கவில்லை. அதை தவறாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போது அப்படியாக அவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல அந்த சூழ்நிலை அப்படியாய் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு காத் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஒரு சில காரியங்களை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்படியே காத்து தாவீதினிடத்தில் அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீ யோசித்து பாரும் என்று சொன்னான். அல்லேலூயா. எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையை யோசித்து பார்க்க முடியுதா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதினிடத்தில் நீ போ, காத்துன்ற தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். 3மே என்னது? பனிஷ்மெண்ட். 3மே தண்டனை. பிரியமானவர்களே, 3 விதமான தண்டனை. இப்போ எப்படி நம்மளுக்கு சாய்ஸ், இன்றைக்கி புஃபேக்கு போனால் இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமான்னு சாய்ஸ் இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் 3 பனிஷ்மெண்ட் கொடுத்து இதில் ஏதாவது நீயே சூஸ் பண்ணுன்னு சொல்கிறார். இது எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. 3 விதமான பனிஷ்மெண்ட். ஒன்று 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். அடுத்தது 3 மாதங்கள் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். எங்கே போய் அவங்க யுத்தம் பண்ணாலும் தோற்கடிக்கப்பட்டு அவங்க ஓடி வர வேண்டியது இருக்கும். இல்லைனா 3 நாள் கொள்ளை நோய். இது எது உனக்கு பெட்டர்ன்னு சொல்லி நீயே சூஸ் பண்ணிக்கோ, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் உனக்கு கட்டாயமாக உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நம்மனா என்ன பண்ணியிருப்போம்? இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 3 பனிஷ்மெண்ட் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு நமக்கு ஒருத்தர் சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதனுடைய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் யோசித்து பார்ப்போம். அப்படி தானே? 7 வருஷம் பஞ்சம். அப்போ அதனால் என்ன ப்ரோஸ் இருக்குது, என்ன கான்ஸ் இருக்குது? 3 மாதம் நாங்கள் தோற்கடிக்கப்படுவோமே, ஆனால் அதில் என்ன கான்ஸ் வருது? 3 நாள் கொள்ளை நோய், அதில் எத்தனை ஜனங்கள் மாண்டு போவார்கள்? அப்போ இதில் எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், எது நான் லீஸ்ட்டாக அஃபெக்ட் ஆவேன் அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைப்போம். அப்படி நமக்கு ரொம்ப பெரிய ஐடியா இல்லைன்னா ஒரு 2-3 பேரை கலந்து ஆலோசனைக்கணும். இப்போ தாவீது அன்னைக்கு ராஜா, அவருக்கு எவ்வளோ ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து அவர் ஆலோசித்திருக்கக்கூடும். எல்லாரும் வாங்க, இது 3 பனிஷ்மெண்ட் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எதை எடுத்தால் நமக்கு லகுவாக இருக்கும், அதிகமான சேதம் வராமல் இருக்கணும்னா எந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கல. அந்த மாதிரி அவர் செய்யலை. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த வசனத்தில் இப்போ வாஸ்தவம் இல்லையா? அவர் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, அந்த காத் என்கிற அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன்.
நான் ஒரு பயங்கரமான இடுக்கணில் மாட்டிக்கிட்டேனே, நான் ஒரு பெரிய கஷ்டத்தில் நான் சிக்கி கொண்டேனே, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே, ஆண்டவர் என்னை இப்போ தண்டிக்க போகிறார், ஆனால் நான் ஒன்று செய்ய போகிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அல்லேலூயா. நான் தேவனுடைய கையிலேயே போய் விழுந்துடுறேன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷருடைய கையிலே நான் விழாதிருப்பேனாக. அவர் ஜபமாகவே அவர் சொல்லுகிறார், மனுஷன் கையில் போய் நான் விழமாட்டேன். மனுஷன் இறக்க குணம் இல்லாதவன், நான் கர்த்தருடைய கையில் போய் விழுந்துடுறேன். ஆண்டவரே நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு எதை சூஸ் பண்ணணும்னு கூட தெரியல, என்னை பனிஷ் பண்ணுங்கப்பா, ஆனால் என் ஜனங்களை நீங்கள் விடுவீங்கன்னு சொல்லி அவர் அருமையாக அவர் ஜெபிக்கிறத பார்க்குறோம். பிரியமானவர்கள், நம்மளும் சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் வழியாய் போகும்போது கர்த்தருடைய கையில் விழுறது நமக்கு லகுவாக இருக்கும். மனுஷருடைய கையில் போய் விழுறதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் போவது நமக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு காரியமாய் காணப்படும். ஆமென். ஆண்டவருடைய இரக்கங்கள் பெரியவைகள், அது மகா பெரியது. மனுஷனுடைய குணத்தை நம்மளால் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு நல்ல மாதிரி இருக்கிறவங்க நாளைக்கு நல்ல மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க நாளைக்கும் அதே மாதிரி அன்பாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கிற மனுஷன், நம்மளையே யோசித்துக்கோங்களேன், இன்னைக்கு காலையில் நல்ல மூடில் இருக்கிறோம், மத்தியானம் நம்ம என்ன மூடில் இருப்போம்னு நமக்கே தெரியாது. அப்படி தான் இருக்குது மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ மனுஷனுடைய கையில் போய் நான் விழுவதை பார்க்கலாம், கர்த்தருடைய கையிலே நான் விழுவோமாக. ஆமென். இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ணுற ஒரு காரியம் என்னென்னா, எந்த இடுக்கணிலே நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும், அன்றைக்கி தாவீது சொல்லுகிறார், நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், எனக்கு பயங்கரமான பிரச்சனை. உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனையை ஒருவேளை உங்களுடைய முட்டாள்தனத்தினால கூட அந்த பிரச்சனையில் நீங்கள் சிக்கி இருக்கக்கூடும். ஐயோ எவ்வளோ பேர் சொன்னாங்களே, நான் கேட்கலையே. தாவீது அப்படி தான் ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறார். நம்மளுக்கு ஒருவேளை ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்க, ஃபேமிலியில் சொல்லியிருப்பாங்க, வேறு யாராவது சொல்லியிருப்பாங்க, இதை செய்யாத, இது வேண்டாம், இது கஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அசட்டை பண்ணி வேணும்னே அதெல்லாம் செஞ்சு கடைசியில் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இடுக்கணான ஒரு சூழ்நிலை, நம்மளால் குடும்பத்தார் எல்லாரும் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஐயோ நான் அவங்க சொல்லும் போதே கேட்டிருக்கலாமே, நான் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே, என் குடும்பத்தையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நான் சிக்க வச்சுட்டேனே அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார், உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். தாவீது என்ன செய்தார்? அந்த நேரத்தில் நான் மனுஷ கையில் விழலை, நான் கர்த்தருடைய கையில் விழுகிறேன். கர்த்தருடைய கையில் போய் நம்ம விழுந்துட்டோன்னா ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். ஆமென். ஆண்டவர் நான் சொன்னேன்ல நீ கேட்கல அப்படின்னு சொல்லவே மாட்டார். மனிதர்கள் நம்மள இடத்துல சொல்லி காட்டுவாங்க, உங்கள் மனைவி சொல்லி காட்டுவாங்க, உங்ககிட்ட அப்போவே சொன்னேன்ல, இதை செய்ய வேண்டான்னு சொன்னேன்னா இல்லையா, இதை வாங்க வேண்டான்னு சொன்னேன்னா இல்லையா, பாருங்கள் இப்போ எவ்வளோ பிரச்சனை. மனிதர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனுடைய கையிலே நம்ம விழும் பொழுது நம்மளை ஆண்டவர் நடத்துவார். ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். நடத்துறது மட்டும் இல்லை, இந்த இடமே அந்த அந்த பனிஷ்மெண்ட் விழுந்த அந்த இடம், அநேகர் மரித்தார்கள் உண்மைதான், ஆனால் அந்த இடத்துல தான் தேவ ஆலயமே கட்டி எழுப்பப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் பாருங்கள், எதையுமே எந்த தீமையையுமே நன்மையாக மாற்ற தேவனால் கூடும். எப்போ தெரியுமா? நான் கர்த்தருடைய கையிலே விழும் பொழுது, நான் தேவனிடத்தில் ஓடி வரும் பொழுது, தேவனை விட்டு ஓடுவது அல்ல. ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ தேவனே வேண்டான்னு ஓடுறதில்ல, தேவனிடத்தில் அப்போ தான் அதிகமாக வரணும், ஆண்டவரை அதிகமாய் தேடணும், பிரேயருக்கு வரணும், ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியவைகள். ஆமென். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 2 சாமுவேல் 24:14 அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விடுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?